தேங்க்ஸ் சந்தியா, எனக்காக சாப்பாடுலாம் பரிமாறுறியே, அதுக்கு தேங்க்ஸ் சந்தியா. பரவாயில்ல நீ, இதில் என்ன இருக்கு? நீங்கள் அண்ணி தானே, நான் உங்களுக்கு பரிமாறேன். இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கினேன். இருந்தாலும் அந்த வீட்டில் எல்லாரும் என்ன மதிக்காமல் இருக்காங்க, நீ மட்டும் என்ன மதித்து செய்கிறல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா ஏன் சந்தியா என்கிட்ட மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க, என்னை மட்டும் என் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் திவ்யா அண்ணியெல்லாம் எவ்வளவோ இது சொல்கிற மாதிரி தெரியல, என்ன தான் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் திவ்யா அண்ணி வந்து சொந்தத்திலே வந்தவங்கல்ல, அதனால தான் உங்களை எதுவுமே உங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னை மட்டும் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிறாங்க என்கிட்ட மட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்பெல்லாம் யோசிக்கிறீங்க. திவ்யா அண்ணி தான் எங்கள் அம்மா திட்டுறாங்க போகிறாங்க, உங்களை மட்டுமா திட்டுறாங்க? நீங்களே பார்க்குறீங்களே, திவ்யா அண்ணி தான் திட்டுறாங்க. அப்படிதான் இல்லை சந்தியா, நீ வேணா நீங்கள் சமாளிக்கிறதுக்காக வேணா பேசலாம், ஆனால் திவ்யா அண்ணியை விட என்ன கொஞ்சம் ஓவராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நீயே பார்க்குறியா இல்லையா? சும்மா என்கிட்ட சமாளிக்கலாம் கூடாது, என்ன சமாதானப்படுத்தாத. திவ்யா நீ எங்கள் அத்தை பொண்ணா வேணா இருக்கலாம் தான், இருந்தாலும் மருமகன்ற பேரில் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் உங்ககிட்ட ஒரு மாதிரியாகவும் நடந்துக்கலாம். நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க? சரி விடு சந்தியா, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தான் தெரியும், சொந்தத்தில் இருக்கவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் அந்த வீட்டிலேருந்து வந்தவங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் வேறுன்றது எனக்கு தெரியும். உனக்கு புரியல விடு. நீ கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகல மருமகளா, அங்கே போய் பாரு, உனக்கு புரியும். சரி எது வேணா இருக்கட்டா, நீ விடுங்க, நீ பார்த்துக்கலாம். நான் இருக்கல உங்களுக்கு, நான் கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன். ஓகேவா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தியா. சரி சந்தியா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீ உட்காந்து நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இருக்கட்டா நீ நீங்கள் போயிட்டு தூங்க, நான் பொறுமையாக அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் சரிக்கல, இன்னும் காலைல சாப்பிட்டதே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்போ நான் போய் தூங்குறேன். ஒரு 4 மணிக்கா போவோம், நம்ம முன்ன சொல்லியிருந்த மாதிரி தோட்டத்து பக்கம். மதனியா எங்க இருக்கீங்க? அத்தை, அலமேலத்தை பூமாரி வந்திருக்கேன். அத்தை, அலமேலத்தை வாங்க அத்தை, வாங்க. பூமாரி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க அத்தையை காணா? அம்மா இப்பதான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு சரி நான் போய் தூங்குறேன், கால் வலிக்குது சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கூப்பிட்றேன் இருங்க. அம்மா சரசத்தை வந்திருக்காங்க, பூமாரியும் வந்திருக்காங்க. அத்தை, சரசத்தை எப்படி இருக்கீங்க? சரி கொண்டாங்க, கட்டவே கொண்டாங்க, நான் வைக்கிறேன். சேர் எடுத்து தர உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்க. அம்மா அதை வந்துருவாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கிற? உங்க அத்தா எப்படி இருக்கிறா? உங்க அண்ணமாரெல்லாம் எப்படி இருக்கானுவ? உங்க அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சொல்லவே இல்லை வரேன்னு. பூமாரி நீ எப்படி இருக்க? அம்மா கலா, நீயும் அங்க இருக்கிற? நீ ஊர்ல தானே இருந்த, இன்னும் எங்க இருக்கீங்க திடீர்னு? நீங்களும் வந்ததுன்னா சொல்லவே இல்லை. உங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. இன்னும் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது இல்ல. அதுவா அத்தை, அலமேல அத்தை தான் ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இன்னைக்கு தான் வந்தோமே, இன்னைக்கு நாங்கள் காலையில் வந்தோம், நீங்கள் இப்போ சாயந்தரமாக வந்திருக்கீங்க. நீங்கள் ஊருக்கு வர விஷயத்தை சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? ஆமாம் அத்தை, நானும் கேட்க நினைச்சேன், நீங்களும் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன ஏதாவது விசேஷமா? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதடி. நாளைக்கு ஐசு பாப்பாவுக்கு இப்போ பிறந்த நாள், மறந்துட்டீங்களா எல்லாரும்? அதுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா ஆமா, நாளைக்கு ஐஸுக்கு பிறந்த நாள், நாங்களே மறந்துட்ட பாருங்களேன். நீங்க வந்து சொல்லிதான் எங்களுக்கே ஞாபகம் வருது. ஆமா நாங்க அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐசு பாப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்க சர்ப்ரைஸா வந்திருக்கிறோம். ஐஸுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா? எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு, வராதவங்க வந்திருக்கீங்க. எங்க அந்த மாதிரி இன்னுமா வரா? வந்து இம்மா நேரம் ஆகுது, இன்னும் ஆளே காணா. என் மேல ஏதாவது கோவமா உங்க அம்மாவுக்கு? அடியா சரசு, சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. அடியா பூமாரியா எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு போன் அடிச்சு சொன்னா என்ன வரீங்கன்றத சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன சொல்லிட்டு வர்றது? நம்ம வீட்டுக்கு எப்ப வேணா வர வேண்டியதுதான். வந்து நாளைக்கு போகலாம், திரும்ப நாளைக்கு வரலாம், அடுத்த நாள் போகலாம். இதெல்லாம் ஒரு ஃபோன் அடிச்சா சொல்லணும் இருக்க முடியும்? அடையாக்கா, அந்த பையன் வாங்கி வச்சப்பா என்ன பக்கத்துல அப்படியே நிப்பியா, ஒரு சேரை போட்டா உட்காருவாங்கல்ல, வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற. டக்குன்னு வந்தாங்களா உங்களுக்கு ஒரு சேரை போடுவோம், தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம்.
இனி பேச்சினே இருப்பா. இல்ல அத்தை, சரி வந்தாங்க, சரி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருக்கா. அப்ப நீங்க வந்துட்டீங்க, அதுக்குள்ளே என்கிட்ட வந்துட்டீங்க நீங்க. அடே அலமேலையா, விடுறியா? சும்மா வந்தா சரி திடீர்னு வந்துக்கிறோமேன்னு பேசிட்டு இருக்கிறா என்கிட்ட. நின்று அவகிட்ட ஏண்டி போற நீ? உனக்கு இந்த இது போவே போக மாட்டேது உன்கிட்ட இந்த பழக்கமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ச்சா, இல்லை அவ ஒன்றும் செய்யமா, அப்படியே பாரு சுறுசுறுப்பா இருக்கணும் தான் சொல்றேன் நானு. எனக்கா சொல்றேன் நானு, சுறுசுறுப்பா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன் நானு. அவன் புரிஞ்சுக்க மாட்றா. அத்தா சரி கட்ட போய் கொண்டாங்க, நான் போய் சேர் எடுத்துனாரா தண்ணி எடுத்துனாரு, குடிங்க. ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா? நீங்க வர சரி பையன் கொண்டாங்க. அடையா சத்யா, ஒரு சேர் எடுத்து வந்து போட. சரிம்மா சரிம்மா.